ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான முட்டை சாதம் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 முட்டை, இங்கே பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு, அவ்வளோதான். இப்போ அடுப்பில் வானிலையே வச்சுக்குவோம். அது காஞ்சதும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரைஸ்லேயே உப்பு ஆல்ரெடி போட்டிருப்போம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவைப்படுதோ அது சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்து இப்படி நல்லா கிண்டிடுங்க. இப்போ இது கூட மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சாப்பாடை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான முட்டை சாதம் ரெடி.